9th மேக்ஸு தமிழ் மீடியம் பயிற்சி 1.3 6 சம்மு. நம்ம இதுக்கு முன்னாடி பயிற்சி 1.3 5 சம் வரையும் போட்டிருக்கோம். அதுக்கு முந்தின பயிற்சிகளும் போட்டிருக்கோம். இது எல்லாமே ஒரு நிறைய வீடியோஸை மேக் பண்ணி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 6th சம் கணக்குறியீடுகளை கொண்டு பின்வரும் நீண்ட பகுதியினை குறிப்பிடவும். கணக்குறியீடுனா யூனியன் இன்டெக்ஷன் அதான், ஓகேவா? இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது மொத்தமாக உள்ளது யூ, அது இது இந்த ரவுண்டு ஏ, இந்த ரவுண்டு பி. இப்போ பார்த்திங்கன்னா ஏல ஒரு கோடு கூட இல்லை. ஸோ ஏல வரக்கூடாதுன்னா அது என்ன கோடு? பி. ஏல வராமல் பியில் மட்டும் வரணும், மொத்த யூவில். இப்போ அது பேர் என்ன? பியில், அதாவது நம்ம எப்படி எழுதுவோம்? பியில் மட்டும் இருந்து ஏல இருந்தால் அதை விட்டுட்டு பியில் உள்ளதை மட்டும் எழுதுறதுக்கு பேர் என்ன? மைனஸ்ன்னு சொல்லுவோமா? அப்போ பி மைனஸ் ஏ. அப்போ என்னென்னு எழுதணும்? அதாவது பியில் மட்டும்தான் இருக்கும், பியில் மட்டும்தான் கோடுபட்டிருக்கு, ஏல போடல. அதே சமயம் ஏன் பி மிக்ஸ் ஆகிக்குது, அதுலேயும் போடல. அப்படின்னா மைனஸை மட்டும் தான் அப்படி நம்ம எடுப்போம். அப்போ ஆன்சர் பி மைனஸ் ஏ. சரியா? அடுத்தது பார்ப்போம். என்னென்னா இந்த யூங்கிற கட்டத்தில் போட்டிருக்கு, ஏலையோ பியிலையோ இல்லை. ஏயும் பியும் சேர்ந்து வர்றதுன்னா ஏ யூனியன் பி. இந்த ரெண்டுமே இல்லாத ஏன்னா ஏ யூனியன் பி தி ஹோல் டேஷ். அதான் ரெண்டுலேயும் இல்லாமல் கோடு போட்டிருக்குல்ல, அதனால ஏ யூனியன் பி தி ஹோல் டேஷ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பியை மட்டும் விட்ருக்கு. சரியா? ஏ இன்டர்செக்ஷன் பியை மட்டும் விட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பியை போடாமல் இருக்குது. அப்போ இது இல்லாமல் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே மாதிரியே தான் இந்த பிங்கிற கோடு இருக்கா? அப்போ பி மைனஸ் ஏ. இப்போ இதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கா, அப்போ இது ஏ மைனஸ் பி. இப்போ இது ரெண்டும் சேர்ந்துருக்கா, அப்போ யூனியன். ஓகேவா? ஆன்சர் என்னன்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எல்லாத்துக்குமே நான் வரைஞ்சி மட்டும் வச்சுட்டேன், ஏன்னா லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால. கோடு அப்புறம் போட்டுக்கலாம், ஓகேவா? இப்போ 7th கொஸ்டின். ஏ பி என்பன வெட்டும் கணங்கள் மற்றும் யூ என்பது அனைத்து கணம் எனில் பின் வருவனவற்றை வெண்படத்தில் குறிக்கவும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னா இதுதான் ஏ, ஓகேவா? ஃபஸ்ட் ரவுண்டு ஏ, இது பி, மொத்தமாக்கிறது யூ. அதான அவங்க சொன்னாங்க. இப்போ ஏ யூனியன் பின்னா ஏயும் வரணும், பியும் வரணும், யூனியன் ஆக்கிற எல்லாமே வரலாம். அப்போ கோடு எப்படி போடலாம்? ஏலையும் போட்டுக்கலாம், பிலையும் போட்டுக்கலாம், ஓகேவா? இப்போ கோடு ஏ யூனியன் பி. ஏயும் வருது, பியும் வருது, ஃபுல்லாக எல்லாமே, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிளானதான். ஏ இன்டர்செக்ஷன் பி. செகண்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. வழக்கம் போல தான், இந்த ரவுண்டு ஏ, இந்த ரவுண்டு பி, மொத்தமாக உள்ளது யூ. சரியா? ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன? ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளதை மட்டும் குறிக்கணும். அப்போ காமனாக உள்ளதை குறிக்கலாமா? ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளது மட்டும். இன்டர்செக்ஷனாக தான், ஏயும் வரக்கூடாது, பியும் ஃபுல்லாக வரக்கூடாது. சரி, இது கிடையாது.
காமனாக உள்ளது மட்டும். சரியா? அடுத்த கொஷின், 3வது கொஷின். ஏ இன்டர்செக்ஷன் பி தி ஹோல் டேஷ். அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே போட்டோம்ல ஏ இன்டர்செக்ஷன் பி, அந்த இன்டர்செக்ஷன் பியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் போடணும். சரியா? யூ எல்லாத்தையுமே அதை நம்ம எழுத மாட்டோம் பார்த்திங்களா? இது ஏ, இது பி, இது யூ. இப்போ இதை மட்டும் விட்டுட்டு மொத்தத்துக்கு போடணும். அதான் டேஷ்னா. அந்த ஏற்கனவே போட்டதை மட்டும் விட்டுட்டு மற்ற ஃபுல்லாக போடணும். அவ்வளோதான். இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. நம்ம இன்னொரு கோணம் போட்டுக்கலாம். சரியா? அவ்வளோ. அடுத்தது பி மைனஸ் ஏ தி ஹோல் டேஷ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி மைனஸ் ஏ தி ஹோல் டேஷ். பி மைனஸ் ஏ போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம ஹோல் டேஷ் போடலாம். இது ஏ, இது பி, இது யூ. பி மைனஸ் ஏ என்ன சொன்னேன்? ஏல உள்ள எதுவுமே வரக்கூடாது, பி மட்டும்தான் வரணும். அப்போ நம்ம இதை போடுறோம், பி மைனஸ் ஏயை போடுறோம். சரியா? அப்போ பி மட்டும்தான் வரணும். அது ஏல வந்ததுன்னா அது வரக்கூடாது, விட்டுறணும்ல. நம்ம அப்படி தானே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் பி மைனஸ் ஏ. இப்போ ஏல உள்ள அந்த இன்டர்செக்ஷன் கூட வரக்கூடாது. ஏக்கும் பிக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, அது கூட வரக்கூடாது. சரியா? இது பி மைனஸ் ஏ. ஆனால் கேட்டிருக்குது என்ன? பி மைனஸ் ஏ தி ஹோல் டேஷ். பி மைனஸ் ஏ தி ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே போட்டோம்ல, அதை விட்டுட்டு மற்ற எல்லா இடமும் போடணும். ஓகேவா? ஒரு கொஷின் தான், நான் புரியணுங்கிறதுக்காக 2 டயக்ராமாக போடுறேன். நான் போட்டதை விட்டுட்டு மற்ற எல்லா இடமும் போடணும். இதெல்லாம் வரும். நம்ம இதை மட்டும் தானே போடல, இதெல்லாம் வரும். சீக்கிரம் முடிக்கணும், கொஞ்சம் தள்ளி போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போதில்ல தான். இல்லை இதெல்லாம் உண்டு. ஓகேவா? இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு
மற்ற எல்லா இடம் பண்ணணும். இது கிடையாது, பாக்ஸ் விட்டு வெளியே வந்துருச்சு. இது கிடையாது, இது மட்டும் இங்கே இதை மட்டும் போட்டோம். அப்போ பி மைனஸ் சி தி ஹோல் டேஷ்னா அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மொத்தமாக போடணும். அடுத்த கொஷின் என்னென்னா ஏ டேஷ் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அதுக்கு முதல் நம்ம ஏ டேஷ் போடும், அடுத்து பி டேஷ் போடும், அப்புறம் யூனியன் சேர்த்து போடலாம். என்ன இப்போ நம்ம போட போகிறது எத்தனை சம்மு போட்டோம். இப்போ போட போகிறது 5th சம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம்? ஏ டேஷ். இதில் இது ஏ, இது பி, இது யூ. ஏ டேஷ்னு என்ன? ஏயை விட்டுட்டு மற்ற எல்லாமே. சரியா? இப்போ ஏங்கிற ரவுண்டை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் நம்ம போட போகிறோம். ஏயை மட்டும்தான் விடும். சரியா? பியெல்லாம் வரலாம். ஏங்கிற ரவுண்டை மட்டும் விட்டுட்டு அது எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இங்கே ஏக்கும் போட்டேன்னா இது கிடையாது. சரியா? சரியா? ஏங்கிற ரவுண்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டோம். அடுத்து என்ன போடணும்? இந்த 5வது கொஷின்லேயே தான் பி டேஷம் அடுத்து போடப்போம். இப்போ இது ஏ, இது பி, இது யூ. பி டேஷ்னு என்ன? பியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் போடும். அதுதான் பி டேஷ். பியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் போடுறோம். தள்ளி போடணும். ரொம்ப டைம் ஆகுது கிட்ட போட்டால். போன இது கொஞ்சம் கிட்ட போட்டேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் ஓகே. இப்போ இது ஃபுல்லாக ஏ டேஷ், இது ஃபுல்லாக பி டேஷ். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். சரியா? யூனியன் பி டேஷ்னால் என்ன அர்த்தம்? என்னென்னா இதையும் சேர்க்கணும். இப்போ ரெண்டுலேயுமே இல்லாத எது இந்த இடம் தான் ரெண்டுலேயும் இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மொத்தம் இல்லை, இதில் இந்த இடத்த சேர்த்துடும், இதில் இந்த இடத்த சேர்த்துடும். ரெண்டுலேயும் சேர்க்க வைக்கிறது இந்த இடமும் இந்த இடம் தான். ஸோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் போட போகிறோம். சரியா?
ஓகேவா? அடுத்த கொஷின் என்னென்னா 6th கொஷின் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இதே மாதிரி தான் போட மாதிரி பார்த்தீங்களா, இது ஏ, இது பி, இது யூ. ஓகேவா? அதே மாதிரி இது ஏ, இது பி, இது யூ, இது ஏ, இது பி, இது யூ. ஓகே, இப்போ இதே மாதிரி மறுவ போட்டு போடலாம், இல்லை காமனாக போடுறதான் போடலாம். நம்ம போட்டே போடலாமா? ஏ டேஷ் அதே மாதிரி தான். ஏ டேஷ்னால் என்னென்னா ஏயை மட்டும் விட்டுட்டு எல்லாத்துக்கும் போடணும். ஓகேவா? ஏயை மட்டும் விட்டுட்டு ஏற்கனவே நம்ம போட்டோம் அதே மாதிரி தான். அடுத்து பி டேஷ். பி டேஷ்னா பியை மட்டும் விட்டுட்டு பி ரவுண்டு ஃபுல்லாகவே விட்டுறணும். விட்டுட்டு மற்றதுக்கு போகணும். ஓகேவா? அடுத்து பி டேஷும் போட்டோமா? அடுத்து அதே மாதிரி என்னென்னா இது யூனியன் நம்ம போட்டோம். இப்போ நம்ம போட போகிறது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா ரெண்டுலேயும் எதை போட்டிருக்கோ அதை மட்டும் தான் போடணும். இதில் இதை விட்டுருக்கு, இதில் இதை விட்டுருக்கு. அப்போ இதையும் விட்டுறணும். ஃபுல்லாகவே விட்டுட்டு இந்த சுற்றி இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும் போடுறது பேர் தான் இன்டர்செக்ஷன். சரியா? இப்போ நம்ம போட போகிறது தான் இன்டர்செக்ஷன். இப்போ தான் நம்ம ஆன்சர் போட போகிறோம். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். நம்ம என்ன சொன்னோம்? ஏ இது எழுதணுமா? ஏ, இது பி, இது யூ. இப்போ ஒரு இதில் இது விட்டுருந்துச்சு, ஒரு இதில் இதை விட்டுருந்துச்சு. இப்போ இன்டர்செக்ஷனை இந்த எதையுமே போடாமல் சுற்றி இருக்கிறது மட்டும்தான் போடணும். சரியா? அவ்வளோதான். ரெண்டுக்குமே போடாமல் மற்ற எல்லாம் போட்டுட்டோம். அதான் இன்டர்செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.